மார்க்சிஸ்ட் கட்சியின் விடிய விடிய போராட்டம். விழுப்புரத்தில் கொத்தோடு தூக்கிய போலீஸ். டெல்லியில் பாஜக போலீஸ் பண்றது தான் இங்க தாவிக போலீஸும் பண்ணுது. தேசிய தலைமை வரை சென்ற அதிரடி புகார். வைகோ கிட்ட ஓடி போய் புகார் தெரிவித்த திருமுருகன் காந்தி. தாவேக அரசு மேல செம்ம கடுப்புல இருக்கும் இடதுசாரிகள். கோட்டை விட்டு மாறப்போகும் முதலமைச்சர் அலுவலகம். ஜோசியரின் ரகசிய வாஸ்து பிளான். நான் தாயா கட்சியே, தினகரனுக்கும் அமமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை, தெனாவிட்டாக பேசி அதிர்ச்சி கொடுத்த எம்எல்ஏ காமராஜ். மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் தாவேக அரசுக்குமான முரண்பாடுகள் ஆரம்பிச்சு தலைமை செயலகத்தில் நடக்கிற அந்த ரகசிய வாஸ்து பிளான் வரைக்கும் அத்தனை இன்சைட் சீக்ரெட் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களை இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி தான் செம்ம தீவிரமா தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் முன்னெடுத்துட்டு வருது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில அலுவலகமான சென்னை பாலன் இல்லத்தில் கரப்பான்பூச்சி கட்சியோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி தங்களோட எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ அமைப்புகள் மூலமா மாவட்டந்தோறும் போராட்டங்களை அனல் பிறக்க நடத்திட்டு இருக்காங்க. இதோட உச்சகட்டமா நேற்று இரவே விழித்திரு நாடே விழித்திரு அப்படிங்கிற பேர்ல ஒரு விடிய ஒரு மாசான போராட்டம் நடத்தினாங்க. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் நடக்க தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே செம்ம ரகலையாக இருந்திருக்கு. ஆனால் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் கலந்துகிட்ட அந்த போராட்டத்துக்கு போலீஸ் பர்மிஷன் தர மறுத்து மார்க்சிஸ்ட் கட்சியினரும் மாணவர்களையும் கொத்தோட தூக்கி வண்டியில் ஏற்றிட்டாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான பே சண்முகம் இரவா சடனா நடு ரோட்டில் இறங்கி சாலை மறியலில் குதிச்சிட்டார். தலைவர்களை தாக்கிய காவல்துறையை டிஸ்மிஸ் செய். கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறமே, ஏன் விழுப்புரம் மட்டும் என்ன தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு பொங்கி எழுந்துட்டாரு மனுஷன். இங்கே தமிழ்நாட்டில் இரவு 10 மணி வரை இந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து காவல்துறை உயரதிகாரிகளும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய இரவு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இத்தகைய பிரச்சனைகள் என்பது எழவில்லை. விழுப்புரம் நகரத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அமைதியான முறையில் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய தலைவர்களை ஊழியர்களை கடுமையான முறையில் தாக்கி அராஜகமான முறையில் அனைவரையும் கைது செய்து இப்போது மண்டலத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால தாவேக அரசு மேல தோழர்கள் செம்ம கோபத்தில் இருக்காங்க. டெல்லியில பாஜக போலீஸ் எப்படி போராட்டக்காரங்களை அடக்குதோ அதே மாதிரி தான் இங்க தாவேக ஆட்சியோட போலீஸும் அடக்குது அப்படின்னு டெல்லியில இருக்கிற தேசிய தலைமை வரைக்கும் தோழர்கள் புகாரை தட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா தேசிய தலைமையோட பேச்சை கேட்டு தான் தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து தோழர்கள் இப்போ சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரகலைக்கு நடுவில் ஜூலை 24 சாயங்காலம் மதிமுக ஆஃபீஸில் போய் வைகோவை சந்தித்த மே 17 இயக்கத்தோட திருமுருகன் காந்தி நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இந்த விஜய் அரசு ரொம்பவே கொடூரமாக அடக்குது, நீங்கள் தான் இதை பற்றி முதல்வர் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காராம். அடுத்ததாக நம்ம சிஎம் ஆற்றுக்கு வருவோம். சென்னை கோட்டையில் இப்போ இருக்கிற முதலமைச்சரோட ஆஃபீஸும் சரி அந்த ஏரியாவும் சரி எப்போவுமே ஒரே கலைபுரமாக இருக்கும். சிஎம் ஆஃபீஸில் அதிகாரிகள் நிறைய பேர் உட்கார்றதுக்கே இடம் பத்தாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரோட அந்த ஆஸ்தான ஜோசியரான ரத்தன் பண்டிட் இந்த ஆஃபீஸை விட்டு வேறு இடத்துக்கு மாறினாதான் உங்களுக்கு டென்ஷன்லாம் குறைஞ்சி கூலாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சில சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட அட்வைஸ் படியே பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையோட 10வது மாடியில் முதலமைச்சரோட அந்த புது ஆஃபீஸை ரெடி பண்ண பிளான் போட்டாங்க. நல்ல விசாலமான அந்த 10வது மாடியில் நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை உட்கார வச்சு மீட்டிங் போடுறது அப்படின்னு எக்கச்சக்க வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10வது மாடி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தா அந்த கடலோட அழகை செம்மையாக ரசிக்க முடியும். இந்த காரணங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் முதலமைச்சர் ஆஃபீஸை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. வாஸ்து அது இதுன்னு எல்லாமே பக்காவாக பார்த்து முடிச்சாச்சு. செட்டிங்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு.
முதலமைச்சர் மட்டும் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு வந்துட்டா இதுவரைக்கும் அதிகாரிகள் சாதாரணமாக அங்கே போய் அரசு அதிகாரிகளை பார்த்த மாதிரி இனிமே பார்க்க முடியாது. 10வது மாடியில் சிஎம் ஆஃபீஸ் வந்துடுச்சுன்னா அந்த மொத்த பில்டிங்குமே பயங்கர செக்யூரிட்டி கெடுபிடிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அதிகாரிகள் மத்தியில் இப்போ எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்களாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். அமமுக எம்எல்ஏ காமராஜ் மேலே கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த கட்சி சார்பில் புதுசாக ஒரு புகாரை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு காமராஜ், நான் தான் என் கட்சியே, அமமுகவுக்கும் தினகரனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெனாவட்டாக பேசியிருக்காரு. அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அப்படிங்கிறதுனால அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அவருக்கு செல்லுபடியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை அதில் சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஏற்கனவே ராஜினாமா பண்ண மாதிரி இந்த மன்னார்குடி காமராஜும் ராஜினாமா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தாவிக்க வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு இடதுசாரிகள் போராட்டத்திலேருந்து முதலமைச்சர் ஆஃபீஸ் வாஸ்து மாற்றம் வரைக்கும் நிறையாருக்கிட்டேருந்து வந்த அனைத்து சீக்கிரட்டையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். நீட் போராட்டத்தை தாவிக்க அரசு அடக்குவதாக தோழர்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டு தாவிக்க கூட்டணிக்கு ஆபத்தா முடியுமா? கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற கதையா முதலமைச்சர் ஆஃபீஸை மாற்றுறது மூலமாக நிர்வாக ரீதியாக எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க வழக்கமாக சொல்கிறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுக்க.